இங்கே எத்தனையோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேட்காம ஃப்ரெண்ட்ஸுக்காக, உலகத்துக்காக, யாரோ ஒருத்தருக்காக அவனுடைய நேரத்தை, பணத்தை, பலத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல், அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இவங்களுக்கு கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, அந்த சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்குறவங்க, பாஸ்டர் நீ சொல்கிறது சரிதான், எங்கள் குடும்பத்திலே ஒருத்தங்க இருக்கா, அவர் சம்பாதிக்கிறத அவருக்கு கூட பயன்படுத்த மாட்டேங்கிறாரு, அவன் சம்பாதிக்கிறத அவனுக்கு கூட பயன்படுத்த மாட்டேங்கிறான், ஆனால் யாரோ ஒருத்தருக்கு போகுது, அந்த ஞானம் அந்த பிள்ளைக்கு வரமாட்டேங்குது. ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கண்டிப்பாக ஆண்டவர் அந்த கிருபையை, ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. இதுவரையிலும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலருடைய வாழ்க்கையில் உங்களுடைய பலன் யாக்கோபை போல, நான் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் இருந்துச்சு, நான் என்னுடைய எல்லாத்தையுமே உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களை நான் வளர்த்துட்டேன், உங்களை நான் பெரிய ஆளாக்கிட்டேன், உங்களுக்கு நிறைய கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ நான் ஒன்று தோன்றேன், பரவாயில்ல உங்களை வளர்த்துனது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இனி என்ன நான் பார்த்துக்கணும், இனி என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், இனி எனக்காக கொஞ்சம் நான் சம்பாதிக்கணும், இனி நான் ஆறுதல் அடையணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் சாப்பிடணும், நான் தூங்கணும், எனக்கு கொஞ்சமாவது தேவை. இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவுக்குள்ளே நீங்கள் வரல அப்படின்னா நிறைய பேருடைய பிந்தின காலம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஈவன் இதில் பிள்ளைகள் கூட சரிதான். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. பிள்ளை சாப்பாடை அதை சொல்கிறாங்களே, வயிற்றை கட்டி வாயை கட்டி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சாப்பிடாம தூங்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அவமதிக்கிறாங்களா, இல்லை இவங்களை சரியாக பார்க்கலையே, உடனே அவங்களுக்கு வருத்தமாயிருது. நான் உன்னை எப்படி பார்த்தேன். அப்புறம் நிறைய பேர் அந்த கடைசி காலத்தில் மனசு வருத்தத்தோடையே போகிறாங்க. நான் உனக்கு இப்படி பார்த்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியும் வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க, நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் உடுத்துங்க. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மனசு என்ன சொல்லணும்னா, நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு, நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டேன். அப்போது இன்று ஆண்டவர் ஒரு ஞானத்தை தருவார். உங்களுடைய பலன் உங்களுக்கு பயன்படணும், உங்களுடைய பலன் உங்களுக்கு பயன்படணும். ஆமென்.